إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل ربنا تقبل منا إنك أنت السميع العليم ربنا وجعلنا مسلمين لك ومن ذريتنا أمة مسلمة لك وأرنا مناسكنا وتب علينا إنك أنت التواب الرحيم صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய நடுப்பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜுடைய கடமைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு ஹாஜிகள் நாடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில ஹாஜிகள் மக்கா முக்கர்ரமாவுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு மதீனா முனவ்வராவுடைய பயணத்தை ஆரம்பிக்க இருப்பார்கள். நாங்கள் ஹஜ் பெருநாளை மிகவும் அழகான முறையில் கொண்டாடிவிட்டு அன்றைய நாள் அதை தொடர்ந்து வந்த நாட்களில் கொடுக்க வேண்டிய குர்பானிகளையும் உதஹியாக்களையும் மிகவும் அழகாக முறையாக நிறைவேற்றிவிட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். ஒரு அமலை செய்து முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அமல் ஒன்று நடந்து முடிந்து விட்டது. அது ஹஜ்ஜுடைய கடமையாக இருக்கலாம், அது உம்ராவாக இருக்கலாம், அது ஜியாராவாக இருக்கலாம், அது நோன்பாக இருக்கலாம், அது ஹஜ்ஜாக இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு அமலாக இருந்தாலும் ஒரு அமலை செய்ததுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நாங்கள் என்ன கேட்க வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை ஓமானமாக உதாரணமாக எங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறார். காபத்துல்லாவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுமாக சேர்ந்து கட்டி முடித்தார்கள். இந்த இடத்துல படிக்க வேண்டிய ஒரு விடயம் என்ன தெரியுமா? எந்த ஒரு நல்ல கர்மத்தையும் நீங்க தனிய செய்யக்கூடாது, உங்களோட குழந்தைகளையும் இணைத்துக் கொண்டே செய்யும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் காபத்துல்லாவை கட்ட இல்ல, வாப்பா மகனும் சேர்ந்து கட்டின காபா. அல்லாஹ் என்ன சொல்லித்தாரான் என்றால், எந்த ஒரு நல்ல கர்மத்திலையும் உங்களோட குடும்பத்தை உங்களோட குழந்தைகளை ஒதுக்கி வைத்து விட்டு எதையுமே செய்ய வேண்டாம். وَأَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது,
நாங்கள் ஹஜ்ரத் இப்ராஹீமுக்கும் ஹஜ்ரத் இப்ராஹீமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் நாங்கள் கட்டளை பிறப்பித்தோம். நாங்கள் ஒரு பணிப்புரை வழங்கினோம், காபா ஆலயத்தை கட்டி முடிக்கும்படியாக. அந்த 2 பேருமாக சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், பரிபூர்ணத்துவம் பெற்று விட்டது காபா ஆலயம். அதற்கு பிறகு என்ன செய்தார்கள் 2 பேரும்? அதற்கு பிறகு என்ன வேணும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மிக அழகாக சொல்லித்தாரார். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுமாக சேர்ந்து காபா ஆலயத்தை கட்டி முடித்த பொழுது அல்லாஹ் சொன்னதை நிறைவேற்றி விட்டார்கள். அல்லாஹ் சொன்னதை முறையாக செய்து விட்டார்கள். நாங்களும் அப்படித்தான் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றிட்டு வந்திருக்கின்றோம். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததாஅ இலைஹி ஸபீலா. ஹஜ்ஜுடைய கடமையை பூர்த்தி செய்தோம், ரமலானை பூர்த்தி செய்திருக்கின்றோம், நல்ல கர்மங்கள் செய்திருக்கின்றோம். எந்த ஒரு அமலை பூர்த்தி செய்து கொண்டதற்கு பிறகும் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமா? ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்களை தொட்டும் இதை பொருந்திக் கொள்வாயாக. உன்னுடைய பொருத்தம் தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் செய்து விட்டோம், ஆனா முறையாக செய்தோமா, பிழையாக செய்தோமா, நீ விரும்புகிற முறை பிரகாரம் செய்தேனா, என்னுடைய மனோ இச்சை பிரகாரம் செய்தேனா எனக்கு தெரியாது. யா அல்லாஹ் என்னை தொட்டும் நீ பொருந்திக் கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா. வாப்பா மகன் 2 பேருமாக சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ இதுதான். وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. உனக்கு நல்லக தெரியும், இதை நாங்கள் கட்டும் பொழுது, இந்த இபாதத்தை நாங்கள் செய்யும் பொழுது என்ன மனோநிலையில இருந்து செய்தோம் என்பது உனக்கு தெரியும். நீ அனைத்தையும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாய். நாங்கள் எப்படி பேசினோம், என்ன கதைத்துக் கொண்டிருந்தோம், ஹஜ்ஜில் என்ன கதைத்தோம், வீட்டில் என்ன கதைத்தோம், பெருநாள் என்ன கதைத்தோம், குர்பான் கொடுக்கும் போது என்ன கதைத்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அமலை செய்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய மனதில் ஊசலாடக்கூடிய ஊசலாட்டங்களையும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். இது ஒரு துஆ. இன்னொரு துஆ கேட்டார்கள். 2வது துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ் நீ காபா ஆலயத்தை கட்டுவதற்கு எங்களை கட்டளை பிறப்பித்தாய். நாங்கள் அதை முழுக்க முழுக்க செவி மடுத்து கட்டுப்பட்டு காபா ஆலயத்தை கட்டி முடித்து விட்டோம். இதோடு எங்களை நிறுத்தி விடாது. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக். இதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களிலேயும் எங்களை உனக்கு வழிபட்ட, உனக்கு முன்னால் சரணடைந்த, உனக்கு முன்னால் 2 கைகளையும் தூக்கி சரணடைந்த முஸ்லீம்களாக நீ எங்களை வாழ வைத்து விடுவாக யா அல்லாஹ். ரமலானில் முஸ்லீமாக இருந்தோம், ரமலானுக்கு பிறகு முஸ்லீமாக இருக்கிறோமா? ரமலானில் எத்தனையோ வகையான சத்திய பிரமாணம் செய்தோம், அவைகள் வாழ்க்கையில இருக்கிறதா? ஹஜ்ஜுக்கு போனோம், ஹஜ்ஜு செய்தோம், அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜுடைய நாட்களில், ஹஜ்ஜுடைய காலத்தில் எத்தனையோ வகையான துஆக்கள் கேட்டோம். நல்லவர்களாக வாழ வேண்டும், வாழுவோம் என்று சொல்லி சத்திய பிரமாணம் நானும் செய்திருக்கிறேன், நீங்களும் செய்திருக்கிறீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக். உன்னுடைய காபா ஆலயத்தை கட்டி முடிப்பதில் என்னையும் என்னுடைய குழந்தையையும் முஸ்லீமாக ஆக்கி வைத்தது போன்று, உனக்கு வழிபட்டவர்கள் ஆக்கி வைத்தது போன்று வாழ்நாள் பூராக யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய மகன் இஸ்மாயிலையும் உனக்கு வழிபடக்கூடியவர்கள் ஆக்கி வைப்பாயாக என்று 2வது துஆ கேட்டாங்க. 3வது துஆ ஆச்சரியமான துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய துஆக்கள் ஆச்சரியமான துஆக்கள். 3வது துஆ கேட்டார்கள், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக். மட்டுமில்லை அல்லாஹ், வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். என்னுடைய சந்ததி, என்னுடைய பரம்பரை, எனக்கு பிறகு வர இருக்கின்ற பேரப்புள்ளேட புள்ள ஜுர்ரியாண்ட எனக்கு கீழே இருக்கிற அனைவரையும் இப்படி வழிபடக்கூடிய குழந்தைகளாக நீ ஆக்கி வச்சிடுவாயாக யா அல்லாஹ். நான் எல்லாருக்கும் சொல்றேன், குர்பான் கொடுத்தோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. ஆனா அந்த குர்பான் எங்கிருந்து ஆரம்பமாகுது? குர்பான் எங்கிருந்து ஆரம்பமாகுது?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து குர்பான் கொடுக்கும்படியாக அல்லாஹ்வுடைய கட்டளை, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ்க ஃபன்துர் மாதா தரா قال يا أبت افعل ما تؤمر. அங்கிருந்துதான் இந்த வரலாறு ஆரம்பமாகிறது. குர்பான் கொடுங்கள் என்ற வரலாறு. ஒரு மாட்டை, ஒரு ஆட்டை, ஒரு ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு எடுத்துக்கொண்டு போறது லேசி. எங்களோட குழந்தைகளை சுமகுக்கு அழைத்துக் கொண்டு வருவது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. வாய் பேச தெரியாத ஒரு மிருகத்தை வளர்த்து 10 நாள் தீனி போட்டு வளர்த்து சொந்த காசை கொடுத்து குர்பான் கொடுக்க கூட்டிக் கொண்டு போறோம். அது இல்ல பாடம். இவ்விடத்துல படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன், சொந்த மகன், அவரை அறுக்கிறதுக்கு கூட்டிக் கொண்டு போறாரு. அவரும் வழிபட்டு போறாரு. அப்படிப்பட்ட ஒரு வாப்பவாக எனக்கு வாழ முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மைந்தனை எனக்கு வளர்க்க முடியுமா? சுபகுக்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் இதைத்தான் யோசிக்க வேண்டும். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. யா அல்லாஹ், நான் மட்டும் முஸ்லிமாக இருந்து வேற இல்ல, வமின் ஸுர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக். என்ற சந்ததி, என்ற பரம்பரை, என்ற குடும்பம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவானாக. நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொள்றேன், எங்களோட குடும்பமும் எங்களோட தீனோட வாழணும். என்ற கடைக்கு என்ற புள்ள வாரிஸ் இன்ஷா அல்லாஹ், என்ற பிசினஸுக்கு என்ற புள்ள வாரிஸ் இன்ஷா அல்லாஹ், என்ற வீட்டுக்கு என்ற புள்ள வாரிஸ் இன்ஷா அல்லாஹ். நான் தொழுகிற முன் சஃபுக்கும் என்ற புள்ள வாரிசாக மாறணும். இந்த மிம்பருக்கும் என்ற புள்ள வாரிசாக மாறணும். என்ற மதரசாவுக்கும் என்ற புள்ள வாரிசாக மாறணும். என்ற புள்ள என்ற மெட்டீரியல், என்ற சொத்துக்கு மட்டும் வாரிசு இல்ல, என்ற சோசியல் சர்வீஸுக்கும் வாரிஸ், என்ற இபாதத்துக்கும் வாரிஸ், என்ற எல்லாத்துக்கும் வாரிஸ். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் துஆ கேட்டாங்க. அவளுக்கு புள்ள இருக்குல்ல, புள்ள ஆரம்பத்தில் அல்லாஹ் புள்ள பாக்கியத்தை கொடுக்கல. முதுமை பருவத்தை அடைந்து விட்டார்கள். வஸ்தகலர் ராஸ், தலையர் முடிகள் நரைத்து விட்டது. வஹனல் அவ்மு, முள்ளு எலும்புகள், அதாவது விந்து வெளியாகிறது, அதாவது ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய வயசுல இல்லை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்பே அவங்களுக்கு கவலை என்ன தெரியுமா? ஒரு குழந்தை இல்லாம மௌத்தானா ஏண்ட தீனுக்கு யாரு வாரிசா வர போறாங்க? ஏண்ட தொழுகைக்கு யாரு வாரிஸ்? ஏண்ட இபாதத்துக்கு யாரு வாரிஸ்? காஃப் ஹா யா ஐன் ஸாத் ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا قال ربي إني وهن العظم. சொல்லிக் கொண்டே போய் சொல்றாங்க, يرثني ويرث من آل يعقوب. யா அல்லாஹ், எனக்கும் என்னையும் ஆலே யாக்கூப், என்னுடைய தகப்பன், என்னுடைய பாட்டன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பரம்பரைக்கு ஒரு வாரிசு வேணும் யா அல்லாஹ். எதுக்கு வாரிஸ் தெரியுமா? என்னுடைய தீனுக்கு வாரிஸ். ஒவ்வொருவரும் யோசிப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்குவானாக. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கறாங்க, வஅரினா மனாசிகனா வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட 3 துஆவை உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றேன். இந்த 3ஐயும் நானும் நீங்களும் கொஞ்ச நேரம் அலசி பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் இது எப்படி பொருந்தும், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கைக்கு இதை எப்படி அப்ளை பண்ண முடியும், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில இதை எப்படி கொண்டு வர முடியும். மிகவும் இரக்கமாக சொல்லுகின்றேன், குடும்பத்தையும் எங்களோட தீனுக்கு வாரிசாக மாற்றி விடுவோம். குடும்பத்தையும் எங்களோட தீனுக்கு வாரிசாக மாற்றி விடுவோம். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு அமல் கபூல் ஆகணும்னா என்ன வேணும்? சுருக்கமாக சொல்லுவதாக இருந்தா, ஒரு அமலை பொறுத்த வரையில குர்ஆன் சொல்லுது, அமலுக்கு முன்னால செய்ய வேண்டிய சில வேலையும் இருக்குது, அமலை செய்து கொண்டிருக்கும் பொழுது செய்ய வேண்டிய சில வேலையும் இருக்குது, அமலை செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு செய்ய வேண்டிய சில வேலையும் இருக்குது. இப்ப நாங்க ஜும்மா தொழுகிறோம். இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றத்துக்கு முன்னால செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்குது.
ஜும்மாவை தொழுது கொண்டு இந்த கடமையை செய்யும் பொழுது செய்ய வேண்டிய சில பொறுப்புகளும் இருக்குது. ஜும்மா தொழுது முடிச்சிட்டோம், அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய சில கடமைகளும் இருக்குது. இதெல்லாம் சரியாக நடந்தால்தான் அமலுக்கு கபூலியத்து கிடைக்கும். உலமாக்கள் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, ஹதீஸுடைய கிதாபுகள் மிக தெளிவாக சொல்லுது, ஒரு அமலுக்கு முந்தி என்ன தெரியுமா செய்யணும்? அந்த அமலை பத்தி நல்லா படிச்சோம். அல் இல்மு கப்ல அல் அமல். ஒன்றை செய்யறதுக்கு முன்னால மார்க்கத்தில் இது எப்படி தொழுகையா, எப்படி தொழணும், ஜகாத்தா எப்படி ஜகாத்து கொடுக்கணும், ஹஜ்ஜா எப்படி செய்யணும், கல்யாணம் முடிக்க போறேனா எப்படி இங்க முடிக்கணும், எப்படி முடிக்கணும். நான் இந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், இன்னைக்கு நாட்டில் டிவோர்ஸ் கூடிக்கொண்டு போகுதானே. இந்த டிவோர்ஸுக்கு காரணம் என்ன தெரியுமா? கணவன் மனைவி அந்த ரெண்டு பேருக்குமே நாலேஜ் இல்ல, ஜீரோ நாலேஜ். ஃபேமிலி லைஃப் என்ன, நான் ஏன் கல்யாணம் முடிக்கிறேன், என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என் டியூட்டி என்ன, நான் எப்படி வாழணும், சுப்ஹானல்லாஹ், எந்த நாலேஜும் இல்ல. கல்யாணம் முடிச்சுறாங்க, கடைசிக்கு பார்த்தா என்ன தெரியுமா? எக்ஸாம்ல பாஸ், ஃபேமிலி லைஃப்ல ஃபெயில். அவங்க தான் கூட இப்ப எங்க நாட்டுல எக்ஸாம்ல பாஸ், லைஃப்ல ஃபெயில். எக்ஸாம்ல கரியர்ல பார்த்தா மாஷா அல்லாஹ், அவங்களோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா ஆச்சரியமான அவங்களோட லைஃப பார்த்தா ஓ லெவல், ஏ லெவல், யூனிவர்சிட்டி, அதை வேணுமா, ஹையர் எஜுகேஷன் வேணுமா, அந்த எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. கடைசியாக போடுறாங்க ஒரு வரியில, பட் ஹி இஸ் எ டிவோர்சி. வாழ்க்கையில எல்லாத்தையும் அடைந்து கொண்டோம், எதை அடையல, இந்த வாழ்க்கையை வெற்றி கொள்ள இல்லை. அன்புக்குரியவர்களே, எல்லாருக்கும் சொல்றேன், மிக அன்பாக சொல்றேன், நாட்டில் இருக்கக்கூடிய 3500 பள்ளிக்கு சொல்றேன், உங்களோட பள்ளிகளை மக்களுக்கு லைஃப டீச் பண்ற பள்ளியாக மாத்துவோம். இங்க வந்தா கல்யாணம் முடிச்ச இருக்கிற ஆட்களுக்கும் என்ன செய்ய முடியும், நாங்க படிச்சு கொடுப்போம். ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் குர்ஆன்ல முழுக்க அப்படியே சொல்றான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வாப்பவாக இருக்கிறாங்க. நாங்களும் தகப்பன் தான், நீங்களும் தகப்பன் தான். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட வாப்ப தெரியுமா? ஒரு நபி பட்டம் கிடைச்சு நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய சின்ன புள்ள, பச்சிலன் பாலகன், ஒரு ஒன்றுமே தெரியாத புள்ள வாப்பாட்ட வந்து சொல்லுது, வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா. கனவு கண்டது பெருசில்ல, மகன் சொன்ன கனவையும் வாப்பா காது கொடுத்து கேட்டாரு. எங்கட லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க பாப்போம். எங்கட புள்ள சொல்றத காது கொடுத்து கேட்கணுமா? எங்கள்கிட்ட டைம் இருக்குதா? வாப்பாட்ட வந்து புள்ள சொல்லுது, வாப்பா நான் ஒரு கனவு கண்டேன் வாப்பா. யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷம்ஸ வல்கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். வாப்பா சொல்ற கனவை வாப்பா காது கொடுத்து கேட்டாரு. கேட்டது மட்டுமல்ல, கனவுக்கு இன்டர்பிரிட்டேஷன் தாற்பயம் சொன்னாரு. தாற்பயம் மட்டுமல்ல, இந்த கனவு உண்ட வாழ்க்கையில சக்சஸ் ஆகும், ஆனா நீ வந்துட்டு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க போறாய் மகனே, எனவே இந்த கனவை பத்தி யார்கிட்டையும் சொல்லாதே என்று சொல்லியும் புத்தி சொன்னார்கள். அதே வாப்பா மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறார் சக்கராத்துல. இது குர்ஆன் சொல்ற ஏண்ட கருத்தில். இது அன்றைக்கு உங்களோட பேசுறது முழுக்க முழுக்க குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் இப்ராஹிம் ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த எல்லா பிள்ளைகளும் அவங்களை சுத்தி இருக்கிறாங்க, வாப்பாவை சுத்தி. அதுல யூசுஃபும் இருக்கிறாங்க. யூசுஃபை கொண்டு கிணத்துல தள்ளினாக்கள் இருக்கிறாங்க. அதுல அங்க இருக்கிறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, புன்யாமீனும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. அந்த வாப்பட லைஃப் எப்படிப்பட்ட வாப்ப தெரியுமா? அந்த வாப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லித்தாரான், எதிரிகளாக, விரோதிகளாக ஒத்தர கொண்டித்து கிணத்துல கொண்டித்து போன்ற அளவுக்கு கல் நெஞ்சம் படைச்சவர்களையும் ஒத்துமையாக ஆக்கிவிட்டு, நல்லவர்களாக ஆக்கிவிட்டு, மரணப்படுக்கையில படுத்துக் கொண்டும் கூட பிள்ளைகளோட உரையாடுறாரு, பிள்ளைகளுடைய கரைக்கிறாரு. அம் குந்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூபல் மௌத்.
யாக்கூபுக்கு மௌத்து வந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்து வந்த நேரம் எப்படி தெரியுமா? நாங்க சக்கராத்தில் என்ன பேசுவோம்? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா. எங்கட சக்கராத்தை அல்லாஹ் அழகாக்கி வைப்பானா. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்தில் இருந்து கொண்டு தன்னை பிள்ளைகளை பற்றி யோசிக்கிறார். أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت إذ قال لبنيه தன்னை பிள்ளைகளுக்கு கேட்கிறார் கேள்வி உண்டு. மா தஅபுதூன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்கி வழிபட போகிறீர்கள் சொல்லுங்க பாப்போம். பாப்பா கேட்கிறாரு பிள்ளைகிட்ட, சத்திய பிரமாணம் செய். قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا. ஒரு வாப்பட கண், எந்த வாப்பா அந்த பிள்ளைகள் சொல்றத கேட்டாரோ அதே வாப்பா சக்கராத்துல படுத்துக்கொண்டு பேசுறத பிள்ளைகள் கேட்குது. எனவே அன்புக்குரியவர்களே, மிக இரக்கமாக சொல்றேன், எல்லா அமல் புள்ள வளர்க்கிறது ஒரு இபாதத்து. தாய்மார்கள் பிள்ளைக்கு பால் ஊட்டுவது இபாதத்து, குர்ஆன் ஓதுறது இபாதத்து, ஹஜ் செய்வது இபாதத்து, சதகா செய்வது இபாதத்து, சதகத்துல் ஜாரியா ஒன்று சேர்ந்த இபாதத்து. எந்த ஒரு வணக்க வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் அதுக்கு முந்தி படிக்க வேண்டியதை படிங்க. இல்மு முதலாவது வேணும். அறிவில்லாம் உண்டேன் செய்ய வானம், எனக்கு தெரியாண்டு யாரும் சொல்ல வானம், அப்படியாண்டு யாரும் கேட்க வானம். இன்றைக்கு சொல்றேன், உங்களுக்கு இன்னும் மௌத்து வரை இல்லை, எனக்கு மௌத்து வரை இல்லை. ஆனா எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லி கொடுக்கணும், மகா நீங்க வாங்கோ, நான் மௌத்தானா என்ற சொத்துல உனக்கு எத்தனை வீதம் கிடைச்சோம், அந்த கணக்கை செஞ்சு இப்ப பிள்ளைகிட்ட கொடுக்க பார்ப்போம். அவன் மனக்கோட்டை கட்ட மாட்டான். அவனோட புள்ள என்ன வாப்பா மௌத்தானா அதனே கிடைச்சோம், எனக்கு இது கிடைச்சு மனக்கோட்டை கட்ட மாட்டான். இதுதான் இவ்வளவுதான் கிடைச்சோம். என் வாப்பா மௌத்தானா என் உம்மக்கு 12.5 வீதம் போகும். என் வாப்ப மௌத்தானா என் வாப்பட வாப்பக்கு 16.6% போகும். என் வாப்பட உம்மக்கும் இவ்வளவு போகும். அப்பக்கும் உம்மக்கும் பங்கு இருக்குதா? வாப்பக்கும் அப்பக்கும் பங்கு இருக்குதா? ஓ, அது பங்கு அவங்களுக்கு கொடுக்கத்தான் வேண்டும். உங்களோட அப்பா உங்களோட வாப்பா மௌத்தாகக்குள்ள கடைசி 10 வருஷமா கோமால இருக்கிறாரு. அவர் கோமால இருந்தாலும் இது உங்களோட வாப்பா கொடுக்க இல்ல, இது வாப்பட ரப்பு கொடுத்த பங்கு. இது வாப்பட பங்கு பை தேரத்தான் வேண்டும். எல்லாருக்கும் சொல்றேன், சொத்துக்களை வச்சுட்டு நீங்க மௌத்தானா நான் உங்களோட வாழ்ந்து கொண்டு சொல்றேன், அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையை விட்டு பாதுகாப்பானாக. உங்களோட பிள்ளைகள் சொத்துக்களை பிரிச்சு கொள்றதுக்கு கோட்டு வழிய போற காட்சிகள் கண்ணுக்கு முன்னால கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏண்டா நாலேஜ் இல்ல, அறிவில்ல, சும்மா சம்பாதிச்சோம் விட்டுட்டு போனோம், அவங்க பிரிச்சு கொள்ளட்டுமே. உங்களுக்கு மௌத்து நாளைக்கு வரமாட்டாண்டு யாரும் நினைச்சவான? நேத்து 31 அகமதாபாத்ல இருந்து ஏறின யாரும் மௌத்தாக போகல. மௌத்தாகிறதுக்கு யாரும் பிளைட் ஏறல. எங்களுக்கு மௌத்து வர மாட்டால் எங்களுக்கு டைம் இருக்குது என்று யாரும் பிற்போட வானம். இன்றைக்கு செய்யுங்க. நான் மௌத்தானா உனக்கு எந்த பங்கு இவ்வளவுதான் சொத்து கிடைச்சோம், என் வைஃப் மௌத்தானா வைஃபுக்கு இப்படித்தான் பங்கு கிடைச்சோம். மார்க்கத்தை மார்க்கமாக படிங்கோ. இன்றைக்கு நாலேஜ் இல்லை யாருக்கையும். ஏதோ சடங்கு, ஏதோ ஒரு பழக்கப்பட்ட மார்க்கத்தை செஞ்சு கொண்டிருக்கின்றோம். சுப்ஹானல்லாஹ், சட்டப்படி மார்க்கத்தை படிங்கோ. இரண்டாவது, ஒரு அமல் செய்யக்குள்ள எப்படி செய்யணும் தெரியுமா? அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தொழுகைக்காக வேண்டி இங்க பள்ளியில கூப்பிட்டாங்க, ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகைக்கு வாங்கோண்டே கூப்பிட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க தொலை வர வானம், நீங்க இங்க தொலை வர வானம். எதிரிமா காரணம், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களும் நரகத்துக்கு போவாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹ், நீங்க தொழக்குள்ள அல்லாஹ்வுடைய சிந்தனையோட தொழணும். இப்ப ஜும்மாவுடைய சபையில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என்னோட சிந்தனை எங்க இருக்குது? என் அல்லாஹ்வுடைய உள்ளம் கனெக்ட் ஆகி இருக்குதா?
அல்லதீன கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். முஃமின்கள் யாரு? அவங்க தக்பீர் கட்டினா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அல்லாஹ்வோட கனெக்ட் ஆயிடுவாங்க. அவங்களோட சம்பந்தம் அல்லாஹ்வோட, காது கேட்காது, ஒன்றுமே விளங்காது, யாராவது தட்டினாலும் அது புரிந்து கொள்ள மாட்டாங்க. நான் எப்பயுமே சொல்றது உண்டு, எப்படி தெரியுமா தொலை பழகோணம்? ஒரு 3-4 வயசு புள்ள ஒரு கையில் ஒரு போனை வச்சுக்கொண்டு அந்த போன் ஒரு கார்ட்டூனை பார்த்து கொண்டிருக்கிற அந்த புள்ள, அந்த புள்ளையோட காது கேட்குது இல்ல. அந்த புள்ளை யாராவது டச் பண்ணினா புள்ளைக்கு கோபம் வரும். அந்த புள்ளைக்கு ஒன்றுமே புரியுதில்ல. அந்த புள்ள அப்படியே அந்த கார்ட்டூன்ல அந்த போன்ல அப்படியே லைட் போய்வது விடுவது போல நாங்க தக்பீர் கட்டினா எல்லாத்தையும் மறந்துடுவோம். அந்த தொழுகை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த தொழுகை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். தக்பீர் கட்டினோமா எல்லாத்தையும் மறந்துட்டோம். எனக்கு கொண்டு ஞாபகம் வருகிறது இல்லை, என் குடும்பம், என் புள்ள, ஒன்றும் இல்லை. ஆனா இன்னைக்கு நாங்க நேரு மறுபக்கம் தக்பீர் கட்டினா எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். அல்லாஹ் சொல்றான், அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி. நீ ஒரு இபாதத்து செய்றியா, ஹஜ் செய்றியா, சதகா கொடுக்கிறியா, நல்லது செய்றியா, எதை செய்யக்குள்ளையும் ஏண்ட ஞாபகத்தோட செய், எல்லாத்தையும் மறந்துடு. ஒரு பள்ளி கட்ட போறீங்களா, உங்களோட புகழை மறந்துடுங்கோ, உங்களோட பேரை மறந்துடுங்கோ, உங்களோட போட்டோவை மறந்துடுங்கோ, உங்களை பத்தி மக்கள் பேசுறத மறந்துடுங்கோ. நான் அல்லாஹ்வுக்காக செய்றேன். என்ற ரப்பு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்தான், அவகாசத்தை தந்தான். தர்மம் செய்றீங்களா, உங்கள்ட்ட ஒருத்தர் கேட்டு வந்தாரா, ஹஜ்ஜார் உதவி செய்யுங்கோ, எனக்கு இப்படி ஒன்று தாங்கோ. நாங்க என்ன தெரியுமா நினைச்சோம்? ஒரு சகோதரர் சொன்னார், அழகான வார்த்தை சொன்னாரு. என்ன தெரியுமா நாங்க நினைச்சோம்? இல்ல, ஏண்ட அட்ரஸ அல்லாஹ் அவருக்கு கொடுத்து அல்லாஹ் ஏண்ட வீட்டுக்கு அவர் அனுப்பி வச்சிருக்கிறான். உங்களை அனுப்ப இல்ல, அவன் வீட்டுக்கு அல்லாஹ் அவர் அனுப்பினான். உங்களோட வீட்டுக்கு அல்லாஹ் நாடினா உங்களையும் அனுப்பி வைக்கலாம் இன்னும் வீட்டுக்கு. அப்படி ஆக்காம அல்லாஹ் உங்களுடைய வீட்டுக்கு அவரை அனுப்பி வைத்திருக்கிறான். அதை சந்தர்ப்பமாக பாவித்துக் கொள்ளுங்கள், அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. இதில் அமல் செய்யும் பொழுது 100க்கு 100 கன்சென்ட்ரேஷன் அல்லாஹ் 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 இதோட செய்வோம். அமலை செஞ்சு முடிச்சிட்டோமா, இப்ப என்ன செய்யணும்? அமலை பாதுகாக்கணும். உலகத்தில் ஆக கஷ்டமான பகுதி அதுதான். உலகத்தில் ஆக கஷ்டமான பகுதி அதுதான். அமல் எப்படி பாதுகாக்கிறது? அமல் செய்யறது லேசி. அல்லாஹ் கொஞ்சம் முயற்சி செஞ்சா அந்த அமல கன்சென்ட்ரேஷனோட செய்யணும், தியாகத்தோட தியானத்தோட செய்யணும், குஷூ ஹுதுவோட செய்யணும். ஆனா செஞ்ச அமல பாதுகாக்கணும். எது வரைக்கும் பாதுகாக்கணும் தெரியுமா? மௌத்து வரைக்கும் பாதுகாக்கணும். இன்றைக்கு ஹஜ் செஞ்சிட்டோம், இதுக்கு பிறகு 30 வருஷம் வாழ போறோம். 30 வருஷத்துக்கு அந்த ஹஜ்ஜை பாதுகாக்கணும். இன்றைக்கு நோன்பு வச்சோம், அந்த நோன்பை இன்னும் 30 வருஷம் வாழ வேண்டாம், 30 வருஷம் பாதுகாக்கணும். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ், பங்களோத்துக்காரன் யாரு? பங்களோத்துக்காரன் யாரு? ஒருத்தர் ஏழையாகவே இருக்கிறார் என்றா அவரை பார்த்து நாங்க யாரும் பங்களோத்துன்னு சொல்றது இல்ல. அவர் ஏழை. பங்களோத்துட்டா யாருண்டா, மிச்சம் இருந்துச்சு, அங்கேயும் இருந்துச்சு, இங்கேயும் இருந்துச்சு, சாமாக்கட்டையும் இருந்துச்சு, அதுலயும் இருந்துச்சு, எல்லாத்திலையும் இருந்துச்சு, இப்ப ஒன்றும் இல்லை. அவர் தானே பங்களோத்து. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்ததுரூன மனில் முஃப்லிஸ். முஃப்லிஸ் என்றா யார், பங்களோத்துக்காரன் யாருன்னு தெரியுமா? சொன்னாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, அல் முஃப்லிஸு ஃபீனா மன் லா திர்ஹம லஹு வலா மதா. எங்களுடைய பார்வையில நாங்க அறிஞ்ச மட்டில பங்களோத்துக்காரன் யாருண்டா, சல்லி இல்லாதவர், இருந்துட்டு இல்லாமல் போனவர், சொத்துக்கள் எல்லாம் இருந்துச்சு இல்லாமல் போய்விட்டது, அவரைத்தான் பங்களோத்து. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் முஃப்லிஸ ஃபீ உம்மத்தி, என்ற உம்மத்தில் உள்ள பங்களோத்துக்காரன் யாரு தெரியுமா? மையாத்தி, நாளை கியாமத்துடைய நாளையில வருவாரு. அவர் நினைச்சு கொண்டு வருவாரு, நான் ஹஜ் செஞ்சிருக்கிறேன், நான் பள்ளி கட்டிருக்கிறேன், நான் தர்மம் செஞ்சிருக்கிறேன், நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், என்ற கையால என்ற தலைமைத்துவத்தில் இத்தனை உலமாக்கள், இத்தனை ஹுஃபாதுகள் என்று சொல்லி அவர் நினைச்சு கொண்டு வருவார். ஆனா அவருக்கு தெரியா அவர் செஞ்ச தவறுகள். வக்கது சத்தமஹாவா, இவரு பேசி இருப்பாரு,
அவர் மீது பழி சுமத்தி இருப்பாரு, அவருடைய பணத்தை சாப்பிட்டு இருப்பாரு, அவருடைய ரத்தத்தை ஓட்டுவதற்கு காரணமாக இருந்திருப்பாரு, அல்லது அவருக்கு அடிச்சிருப்பாரு. இப்படி எல்லாம் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய இல்லை. அவருடைய உம்மாவை பாலை போட்டாரு. அன்பாக சொல்றேன், சுவர்க்கம் எங்கேயும் கிடையாது. சுவர்க்கம் தாயினுடைய பாதத்தின் கீழ் இருக்கிறது. அல்லாஹுடைய பொருத்தம் எங்கேயும் இல்ல. வாப்பட பொருத்தத்தில் அல்லாஹுடைய பொருத்தம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலித். உங்களோட வாப்ப யாராகவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா உங்களோட வாப்பக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்களோட வாப்பக்கும் இடையில இந்த உறவு. இந்த 3-4 கர்மம், இந்த 4-3 விடயங்களும் நாங்க சரியாக செஞ்சா மட்டும்தான் அந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்தில் கபூலியத்து கிடைக்கும். அமல் செய்ய முந்தி இல்மும், அமல் செய்து கொண்டிருக்கும் பொழுது தியானம், அல்லாஹுடைய சிந்தனை, அல்லாஹுடைய ஜிக்ர், அல்லாஹுடைய ஞாபகம். அமலை செஞ்சு முடிச்சிட்டோமா, அந்த அமலை பாதுகாக்கிறதுக்கு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை சரியாக பார்த்து 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 செஞ்சிடணும். ஒத்தந்த செக்கை ரிட்டர்ன் பண்ணினா தொழுகையை பாரம் கொடுக்க வேண்டி வரும். கொடுக்க வேண்டிய செக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டோம், அதை பம்ப் பண்ணிட்டோம், அதை இழுத்தடிச்சிரோமா, ஒரு ஹஜ்ஜும் பேய்த்திடும் அவருக்கு அதோட சேர்த்து. நாளை கியாமத்துல அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துடுவான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொடுத்து 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 ஹஜ்ஜும் முடிஞ்சு, நோம்பும் முடிஞ்சு, தொழுகையும் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சா அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? அவன் பாவம் எல்லாத்தையும் எடுத்து இங்களை சேர்ப்பான். அஹ்கமுல் ஹாக்கிமீன். அமலுடைய கபூலியத் இருக்குது. மக்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் அதா செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை, சந்தர்ப்பத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. அதுக்கு கடைசியாகத்தான் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக வேண்டி. வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. புகழும் தேவையில்லை, இகழும் தேவையில்லை, அதை நாங்கள் பொருட்படுத்த மாட்டோம். விருப்பு வெறுப்புக்கு அப்பால் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற தன்மை இருந்தால் எனது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை, தௌஃபீக்கை எனக்கு உங்களுக்கும் அமைத்து தருவானாக. ஆரோக்கியமான தீனுடைய வாழ்க்கை நசீபாக்குவானாக. நீண்ட ஆயுளையும் சரீர சுகத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அமலுக்கு முன்னால் இல்முகளை, அறிவுகளை படித்துக் கொள்ள அல்லாஹ் துணை புரிவானாக. என்னுடைய குடும்பத்தை என்னுடைய கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி வைப்பானாக. குழந்தைகளை கொண்டு சோதித்து விடாதே அல்லாஹ். சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. கண்குளிர்ச்சியான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. வாழ்க்கையை மனமாக்கி வைப்பாயாக. குடும்பங்களை பொருந்திக் கொள்வாயாக. மனைவி மக்களை பொருந்திக் கொள்வாயாக. சாலிஹான ஆரோக்கியமான தீனுடைய வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.